refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் ஆர் வணக்கம் சார். Yeah, Mr. Bala, welcoming Kalaknadi fans to RRR. இப்படி இருக்கணும் சார். ஐபிஎல்னா இதுதான் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தான் எனக்கு என்னமோ வந்துட்டு ஒரு ஐபிஎல் மேட்ச் நம்பர் 1 பார்த்துட்டு வந்து பேசுற மாதிரி செம எக்ஸைட்டடாக இருக்கிறேன் சார். ஹவ் வாஸ் பிபிகேஎஸ் vs ஜிடி? Beautiful to quote it in our style. என்னன்னா முதல்ல ஜிடி ஆரம்பிச்சாங்க பேட்டிங். அது ஜிடினோட கிராண்ட் ட்ரங்க் மாதிரி ஃபாஸ்டா தான் போச்சு. முதல்ல ஃபாஸ்டா போறாம இருந்து ஆனால் திடீர்னு ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ கிராண்ட் ட்ரங்க்லேருந்து குட் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அதே ஜிடி வேற மாதிரி மாறிடுச்சு ஜிடி. பட் இந்த ஸ்லோ டவுனுக்கான ஒரு ப்ராசஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது காரணமே சகலகலா வல்லவன். ஆக்சுவலா சகலகலா வல்லவன் இல்ல, சகல கலா வல்லவன். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸ் மேட் ஃபெல்ட். திடீர்னு சகல் எங்கேயே காணும் அப்படின்னு பார்த்தும்போது திடீர்னு பார்த்து ஒரு கச்சாமச்சான் போட்டார் கோலி. ஸோ இந்த பக்கத்துல கோர்ஸ் பட்லரு கில்லர் நல்லா ஆனா இல்லைன்னு சொல்லி இந்த கோலி வந்து ஒரு பெரிய ஹைலைட்டா இருந்தது இவர் போட்டது. பட் அவங்க என்ன பண்ணாங்க, நீ சகலா கலா வல்லவன்லாம் ஓகே தான், பட் எங்க பக்கத்துல பிரசித்னு விட்டுருக்காரு. நாங்க வந்து ஸ்டாப் லிசன் ப்ரொசீட், ஸ்டாப் லிசன் பிரசித் அப்படின்னு உங்க மேல நாங்க பிரேக்கப் போடுவோம் பிரசித்தை வச்சிருந்தாங்க. பட் வந்து பிரசித்தி பெற்ற பிரசித்தன்னு சொல்லும் போது ஆவதும் பிரசித்தாலே அழிவதும் பிரசித்தாலேன்னு ஒரு போலி ஒண்ணு போட்டாரு கடைசி ஸ்டேஜ்ல. ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைனலி கார்னலி. வண்டர்ஃபுல் சார். உங்களோட ஸ்டைலில் மேட்ச் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்க இந்த போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ்ல. Yeah. சார் இப்போ இன்னைக்கு ஒரு சாதாரண மேட்ச்ல ஆடுறதுக்கும் சாதாரண மேட்ச் நான் என்ன மீன் பண்றேன்னா ஒரு பவுலர்ஸ் அவ்வளோ சூப்பராலாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க போடல யார் வேணா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச்ல அடிக்கிறதுக்கும் மேட்ச் இந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது, இவங்க டஃப் கொடுத்தா அவங்க பவுலிங்கை டைட் பண்றாங்க, அவங்க பவுலிங்கை டைட் பண்ணா இவங்க பேட்டிங் இன்னும் பெட்டர் பண்றாங்க அப்படின்ற இந்த ஒரு எலியும் புனையுமா உன்னை விட நான் பெட்டர்ன்ற காட்டுறேன் அந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்க்கறதும் அதுல அடிக்கிற அடி கொனவுலிங்கிறது தான் வந்துட்டு உண்மையாவே ஒரு சம மாஸ்ல சார். ஆமா, இந்த மேட்ச் நீங்க சொல்ற மாதிரி தான் இருந்தது. இனிஷியலா ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தது, கொஞ்சம் கண்ணாபிலாம் ஸ்லோ டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் ரியர் கார்டு ஆக்ஷன்ல திருப்பி ஒரு ஸ்கோர் ரெஸ்பெக்டிவ்லா ஒரு 160 பிளஸ் வந்தது. அது வந்து அக்யூரசி இன் போலிங் பத்திலாம் டீட்டெயிலா பேசுவோம் எப்படி போட்டாங்க ஜிடின்றது. இவங்க திருப்பி ரிப்ளை பண்ணும்போது நிறைய ஸ்மூத் சைலிங் மாதிரி இருக்கும்போது ஒரே ஒரு இன்ஜுரி, ஒரு கையில ஒரு இன்ஜுரி. அது என்ன இன்ஜுரினா போலர் பேட்ஸ்மேன் கொடுத்தது இல்லை, பேட்ஸ்மேன் இன்னொரு பேட்ஸ்மேன் கொடுத்த ஒரு இன்ஜுரி. அந்த இன்ஜுரியில ஒரு பிரேக் வந்து அதுல திடீர்னு எதிர் டீமோட போலர் உள்ளுக்குள்ள பூந்து தட 3 விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த போலரே திருப்பி ரன் கிஃப்ட் பண்ணி இப்படி வந்து எடுத்துல துரந்தர் 2 லெவல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு ஒரு மேட்ச். அது கண்டிப்பாக சொல்லணும், ரியல் எக்ஸைட்டிங் மேட்ச். இந்த பார்த்த 4 மேட்ச்லயே ஒரு டாப் எக்ஸைட்மெண்ட் இந்த மேட்ச். சார் இப்போ இந்த மேட்ச்ல வந்துட்டு உங்களுக்கு கொனோலியோட இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் சார், கொனோலியோட இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எதனால இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்னிங்ஸ் இன் சேஸ் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சார்? ஆமா, நான் லவ்லி கொஸ்டின் நீங்க கேட்டீங்க. ஏன்னா வேற மாதிரி சொல்லணும்னு நினைச்சேன், பட் கிடைக்கிற கொஸ்டின் அதை வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிஃபை பண்ணி ஆனர் பண்ணணும்னா ஆஸ்திரேலியன் சூரியவம்சின்னு சொல்லலாம். இதோட பெட்டரா வந்து ஒரு கிரெடிட் கொடுங்க. அவ்வளோ சொல்லலாம். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் இந்த நாக்குன்னா சேசிங்ல நல்ல பிரமாதமான ரஷீத் கான டெமாலிஷ் பண்ணிட்டார். அதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. வந்து உள்ளுக்குள்ள இப்பதான் வாங்க பிள்ளைல அண்ட் ஷார்ட்டாக இருக்காரு. அதுல அவருடைய ஸ்பெஷாலிட்டியை தனியா பேசுவார், பேட்டிங் ஸ்பெஷாலிட்டியை. அதுல ரஷீத் கான டெமாலிஷ் பண்ணிட்டு நடுவில் ஒரு ஸ்டேஜ் என்னாச்சு, அவருக்கு பேட்டிங் ஸ்ட்ரைக்கே வரல. நீங்க பாத்தீங்கன்னா வரவங்க ஆடுறாங்க, அவுட் ஆயிட்டு போயினே இருக்காங்க. இவரு காணவே காணும். எங்கடா அவுட்டா நாட் அவுட்டான்னு ஸ்கோர் கார்டை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பார்த்தா கார்னர்ல நின்று இருக்காரு ஒரு ரெண்டுல. ஆனா கடைசி வரைக்கும் நின்றுட்டாரு, சுத்தம் இல்லை. ஏன்னா அவரோட ஸ்ட்ரோக் பிளே மேல அவருக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்குது. வெரி டைம்ஸ் த பால் இருக்கு பாருங்க, அதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். அதுல யூனிக் விக்கெட்டை த்ரோ பண்ணல, ஸ்ட்ரைக்கும் வரல. பட் ஸ்ட்ரைக் வரலங்கிறதுக்காக சில பேர் டெஸ்பரேட் அவுட் ஆயிட்டு போவாங்க. அந்த எக்ஸ்கியூஸ் இல்லாம கேர்ஃபுல்லா வெயிட் த்ரூ பண்ணின்னு பியூட்டிஃபுல்லா ஸ்மூத் சைடியா கடைசியில் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கார்லி சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு இந்த பிட்ச் ஏற்கனவே வந்து இப்போ டாஸை வின் பண்றவங்க சில பேர் வந்துட்டு பேட்டிங் பண்றாங்க, சில பேர் வந்து பவுலிங் பண்றாங்க. இந்த பிச்சே ஒரு மாதிரி வந்துட்டு 2 சைடுமே போயிருந்துருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது
இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு மேட்ச்ல டாஸ் டெசிஷனை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? பிகாஸ் இந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், அந்த பக்கம் சுப்மன் கில் ஆகட்டும். 2 பேருமே ஓரளவுக்கு இந்த ஐபிஎல்ல நல்லா கரைச்சு குடிச்சவங்க தான். ஸோ டாஸ் டெசிஷன் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் கில்லு ஃபர்ஸ்டா தான் பண்ணாரு. கில்லு லவ்லியா ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் டாப் கிளாஸ். சில கேட்சஸ்லாம் ஸ்டன்னிங்கா நீங்க பாத்தீங்கன்னா அவன் நவரவே இல்லை. ஸ்லிப்ல நின்னுனே கேட்ச் பிடிக்கிற மாதிரி டீப் தேர்ட் மேலேயும் டீப் ஸ்கொயர்லையும் கேட்சஸ்லாம் நின்ற இடத்துலயே. ஸோ இந்த ஃபீல்ட் பிளேசிங்ஸ்ல வந்து கில்லு கலக்கி தர்றது ஒன்றும் டவுட்டே கிடையாது. சாய் சுதர்சன் வந்து இந்த பக்கம் ஆடி இப்படி அவுட்டாரு. கூகுளி பேட்டிங்ல கூகுளி இப்படி அவுட்டார். அது ஒரு அவுட் ஆனா கூட வித்தின் ரன்ஸ் நிறைய வந்து கில் அண்ட் ஜார்ஜ் பட்லர் ஸ்ட்ரோக்ஸ்ல வர ஆரம்பிச்சது. பட் இவங்க என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டாங்க பஞ்சாப் உடைய போலிங்ல. அவங்க ஒன்னு டாப் ப்ரையாரிட்டி வந்து ஓடி வந்து மெதுவா போடுறது. ஸ்லோ போலிங் போட்டு கணா அடிச்சு ரன் ரேட் வந்து நல்ல டாப்ல போக விடவே இல்லை. ஒன்னு போட்டா ஸ்லோ போலிங், ஸ்லோவர் ஸ்டப். இன்னொன்னு போட்டா ஸ்ட்ரெயிட் நான் சொல்ற மாதிரி பேட்டருடைய கால் கிட்ட பால பிச் பண்றது. ஓவர் பிச் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஷார்ட் பால்ஸ் ரொம்ப கொடுக்கவே இல்லை. அதுதான் தட் வாஸ் த கிளியர் டிஃபரன்ஸ். போலிங்கோட லைன் இருக்கு பாருங்க, லைன் அண்ட் லெங்த். அது ஒன்னு க்ளோசர் டு த பேட்டர், இல்ல ஸ்லோவர் ஸ்டெப். தப்பன்னு வேகமா போடாம இருந்ததுனால இவங்களுக்கு ஆக்சுவலா ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும் ஜிடி. அது வராம போச்சு. அந்த டிஃபரன்ஸ் தான் எங்க கிரியேட் ஆச்சுன்னா, பிரமாதமா மேட்ச கைக்குள்ள கொண்டு வந்துட்டு பிரசித் பைத்தியக்காரத்தனமா என்ன பண்றாரு, இந்த ஷார்ட் பாலர் போடவே கூடாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். திருப்பி ஒரு பிளாஷ்பேக்ல எடுத்துன்னு போனோம்னா, இங்கிலாந்து சீரீஸ்ல கடைசியில டை பண்ணும்போது அந்த மேட்ச்ல வந்து ஓவர் நைட் எப்படி இருந்ததுன்னா 37 ரன்ஸ் அவங்க அடிக்கணும். கையில 4 விக்கெட் இருந்தது. நான் கூட சிராஜ் கையில தான் அந்த மேட்ச் இருக்குன்னு சொன்னேன். அப்போ நெக் டு நெக் போய் அந்த டென்ஷன்ல இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் பிரசித் கிட்ட பால் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் போட்டு ஒரு 4 கொடுத்தாரு புக்கில். நான் என்ன சொல்றேன், புதுசா ஒரு பேட்டர் வர்றாரு, பாட்டிலுக்கு வர்றாரு. அவங்களுக்கு டால் அண்ட் எஃப்டியா இருக்கிறவங்களுக்குலாம் யார்கர் போட்டீங்கனாலும் இல்ல ஓவர் பிச் போட்டீங்கனாலும் அவங்க டிக் பண்ணி அடிக்கணும். அவங்க டிக் பண்ணணும்னா இறங்குற பால அவங்க புரிஞ்சு பார்த்தாங்க. பட் நீங்க என்ன பண்றீங்க, ஷார்ட் பாலை கொடுக்கும்போது எரெக்டா அடிக்கிறவனுக்கு விசிபிலிட்டி ஸ்ட்ரெயிட்டா கொடுக்குறீங்க அல்வா மாதிரி. அதான் முதல் பால் அச்சா 6. அதனாலதான் அவர் எந்த ஸ்கோப்பை கிரியேட் பண்ணாரோ அவரே அடிக்கிற மாதிரி 6 கொடுத்தாரு கட்சியில். அதுதான் பண்ணிருக்க கூடாது. ஸோ தட் வாஸ் த கிளியர் டிஃபரன்ஸ். அவங்க போலிங்ல பஞ்சாப் போலிங்ல வந்து இட்ஸ் எய்தர் ஸ்லோவர் ஒன் ஆர் பால் டிப்பிங் ஸ்ட்ரெயிட் ஆன் த டோ ஆஃப் தி பேட்டர். அது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அது இவங்க ஷார்ட் பால்ஸை வந்து பிரசித்த போட்டு எடுத்துட்டாரு. அதே தான் அசோகம். ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் வந்த உடனே அந்த அசோக் ஷார்ட் பாலை போட்டு கொடுத்தாரு பாருங்க, 6 தான். அதனால ஸோ இவங்களுடைய ஷார்ட் பிச் டெலிவரிஸ் தான் அழிஞ்சுது. கோர்னலியோடைய பேட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பேக் ஃபுட்டும் இல்லை ஃப்ரண்ட் ஃபுட்டும் இல்லை. அதாவது லெஃப்ட் ஹேண்டட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரம் த கிரீஸ் அடிக்கிறா பாருங்க. ஃபாஸ்ட் போலிங் கூட ஃப்ரம் த கிரீஸ் அடிக்கலாம். ஏன்னா பால்ல மொமெண்டம் இருக்கு, ஸ்பீடு. ரஷீத் கான் போடுறது ஸ்பின். அவர் குவிக் ஸ்பின் போட்டா கூட ஃப்ரம் த கிரீஸ் அப்படியே பேக் ஃபுட் ஸ்ட்ரோக்கா சொல்லலாம். பிகாஸ் அந்த ஷார்ட் பிச் போடுறது அது அடிச்சல பாருங்க 2 6 எல்லாம் டிமாரலைஸ் பண்ணி விட்டார் ரஷீத் கான். அதுக்கு அந்த ரஷீத் கான் பரம்சிம்ரனுடைய விக்கெட் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடா பிஹேவ் பண்ணாரு. எனக்கு ஆச்சரியமா அது. அதுலதான் தெரியுது இந்த ஆடா ஒரு டாப் கிளாஸ் போலர் ஆடா பிஹேவ் பண்ணும்போது அவருக்கே தன்னுடைய போலிங் போயிடுச்சுன்ற ஒரு டிஃபிடன்ஸ்ல திருப்பி ஒரு விக்கெட் எடுத்தா போறோம். ஆனா அந்த திட்டுற மாதிரி ஒரு முறை மாறிச்சார். அது கிளியர் தெரிச்சு. பட் அந்த கான்லியுடைய பேட்டிங் கிளாஸ், சிம்பிளி கிளாஸ். சார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம சாய் சுதர்ஷன் சார் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹி ஜஸ்ட் காட் கேரிட் அவே அண்ட் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா அவர் ஆஃப் சைட்லேயே போடுவாங்க போலதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல. திடீர்னு இந்த லெக் சைடில் ஒரு ஷார்ட் பால் வந்த உடனே வந்துட்டு அது சரியா கேட்ச் பண்ணாம அவுட் ஆயிட்டாரு. ஸோ சாய் சுதர்ஷனோட விக்கெட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சாய் சுதர்ஷனுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட் ஆஃப் த டோஸ் ஆர்டர் தான். பட் அந்த டெஸ்ட் மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப் த டோஸ் ஒரு தடவை ஷார்ட் மீட் விக்கெட் எடுத்தாங்க, ஒரு தடவை காட் பே டவுன் த லெக் சைடு எடுத்தாங்க. ஸோ அவரு அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜிஆர் விஸ்வநாத்துக்கு ஸ்கொயர் கட் தான் ப்ளஸ் பாயிண்ட், அதே தான் மைனஸ் பாயிண்ட் வரும். ஸோ அதுல இப்படியாவது பாயிண்ட் இப்படியே அவுட் இந்த சைட்ல விட்டு பாட்லெட் அந்த பால் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. பாட்லெட் தான் சொன்னாங்க அவங்க ஆரம்பத்துல ஸ்லோவா போட்டாங்க பியூட்டிஃபுல்லா. அவங்க ஏத்தல, அவங்க ஸ்லோ போலிங் போட்டு எடுத்தாங்க. பட் இதான் ஹைட் ஹேப்பன்ஸ். பட் T20 நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு சாய் சுதர்ஷன். பட் என்ன ஒண்ணு, இந்த ஆஃப் த டோஸ் ஆடும்போது நிறைய லெக் சைட்ல ஆடுறதுக்கு பிடிக்குது அவருக்கு. ஸ்கொயர் கட்ஸும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், லெக் சைட்ல ஆடுறதுக்கும் அவருக்கு பிடிக்கும். பட் அதை டிஸ்கிரிஷன் யூஸ் பண்ணி ஆகணும். அது ப்ரோக்ரஸ் ஆகாத நிறைய வந்துடும். அதுல ஒரு பெரிய மிஸ்டேக் சொல்ல முடியாது.
சார் சுப்மன் கில் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்றத தாண்டி ஒரு இடத்துல இவர் வந்து இந்த ஷாட்ஸ்லாம் இவர் ஆடி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஸ்வீப் ஷாட் சார். ஆமா. நீங்க நீங்க கூட நிறைய கவனிச்சிருப்பீங்க. கில் வந்து ஸ்வீப் ஷாட் இஸ் நாட் ஹிஸ் ஷாட். ஆமா. ஸோ இன்னைக்கு அதுல தான் அவுட் ஆனாரு அவரு. அத வந்து கரெக்ட்டா நம்ம சஹால் த பிரேக் த்ரூ மேன் அவர்ட்டருந்து கிடைச்சது. அத பத்தி சொல்லுங்க சார். அதான் பாலா ஆக்சுவலி ஸ்வீப் இல்ல. என்னன்னா அக்ராஸ் ஆனார் லெக் பிரேக். ஓகே. அது ஏன் வந்து கரெக்ட்டா ப்ரூவ் ஆச்சு நான் சொல்றதுன்னா, இவர் அவுட் ஆன நெக்ஸ்ட் பால் கிளென் பிலிப்ஸ் வந்தாரு. கிளென் பிலிப்ஸ் வந்த உடனே சஹல் லாங் ஆஃப்ல ஒரு பியூட்டிஃபுல்லா அடிச்சாரு 6. அததான் என் பையன்ட்ட சொல்லியிருந்தேன். லெக் பிரேக் சஹல் நிறைய போடுவார். மோர் தென் கூகுளிஸ். ஸோ பால் தட் இஸ் லீவிங் யூ. இதுல லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சஞ்சு சாம்சன் இந்த பக்கம் லெக் சைட்ல அடிக்க போய் பால் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அது மாதிரி the ball is going away towards slip. அத சுப்மன் கில் ஸ்ட்ரெயிட்ல பிரமாதம் ஆடுவார். பட் அது எதுக்கு அக்ராஸ் ஆனாருன்னு எனக்கு புரியல. அவர் அக்ராஸ் ஆனதால தான் அது கேட்ச் அப் போச்சு. அதுதான் அது கரெக்டா வந்து இவர் ஆடி காமிச்சார். கிளென் பிலிப்ஸ் வந்து வந்தவொடனே ஒரு 6 லாங் ஆஃப் அடிச்சு பியூட்டிஃபுல்லா. ஸோ அதனால அண்ட் சஹல் வந்து ரொம்ப ரொம்ப கிரேட்னு சார். ஏன்னா ரெக்கனிங்கே இல்ல. அவர் காணாம போச்சு ரிட்டையர்ட் லெவல்ல பேசிட்டு இருக்காங்க. அப்போ T20 ஃபார்மேட்ல விச் இஸ் அல்டிமேட் சேலஞ்ச் ஃபார் அ போலர். ஏன்னா அது அப்சல்யூட் ஆன்டி போலர் என்விரான்மெண்ட் தான் அது. அதுல வந்து பிரமாதமா 2 விக்கெட் ஜாஸ் பட்லர் விக்கெட் அண்ட் கில் விக்கெட் எடுக்கிறதுன்றது அவங்க தான் டெரிபிக்கா பார்ட்னர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வராங்க. இவர் தான் டெரிபிக்கா பிரேக்ஸ் அப்ளை பண்ண. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான போலிங் ஜால் தான். சார் குஜராத்தோட பேட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த நீங்க ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் தான். அத நான் வேற மாரி கேட்கிறேன். எப்படின்னா, பவுண்டரி லைன்ல தான் நெறைய கேட்சஸ் குடுத்தாங்க சார். அவங்க ஆமா. வந்துட்டு இன்னைக்கு அந்த 6 லைன கிளியர் பண்ண முடியாம, நீங்க சொன்ன மாரி அந்த நின்ன இடத்துல இருந்து அழகா கேட்ச்ன்ற மாரி சொல்லி, சொல்லி அந்தந்த இடத்துல நெறைய கேட்ச் இருந்துச்சு. வை வேர் தே நாட் ஏபிள் டூ கிளியர் த பவுண்டரி லைன்ஸ்? அவங்க வந்து தப்பான இடத்த டார்கெட் பண்ணாங்களா? என்ன இஷ்யூ ஆக்சுவலா? இஷ்யூ வந்து அத முதல்ல சொன்ன அந்த போலிங் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க இவங்க ஜிடி போலிங் போடும்போது ஃபாஸ்டா போட்டிருந்தாங்க. பவுன்சரா போடுவோம். போட்டீங்கன்னா ஊரை விட்டு வெளில அடிப்பார். பயங்கரமா அடிக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் எப்பவும் சொல்லுவேன்ல, ஏன் வந்து ரைட் ஹேண்டர்ஸ் பவுன்ஸ் பண்ற பால் அக்ராஸ் போறாங்க, ஆஃப் ஸ்டம்ப் ஒரு அவுட் சைட் போடுறது ஏன் அக்ராஸ் போறாங்க? நீங்க நச்சு காமிச்சார் பாருங்க. லெக் சைட்ல ஒரு 6 அடிக்கிறாரு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பவுன்ஸ் பண்ணா ஸ்கொயர் கட் 6 அடிக்கிறாரு பாருங்க. வீரேந்தர் சேவாக் மாதிரி. அதுதான் பிரப்சம்பரனுடைய கிளாஸ். எங்கெங்க அடிக்கணும் அங்கங்க அடிக்கிறார். ஸோ இவங்க வந்து ஃபாஸ்டா ஜிடி போடுறதுனாலேயே தப்புனா 6 போகுது. சேர் வராரு அப்படின்றாரு 6, திருப்பி 2 பவுன்சர் 6. ஓகே. அதுக்கப்புறம் ஷார்ட் பிச் போறாரு. பாட்லுக்கு வந்த உடனே 6. அண்ட் இவன் கார்னர்லி கேட்க வேணாம். நீ ஷார்ட்டா போட்டீங்கன்னா டெஃபினட் 6. அதனால ஷார்ட் பிச் ஜாஸ்தி போட்டாங்க. ஜிடி ஷார்ட் பிச் அண்ட் குவிக்கர் பேஸ் அதை ஜாஸ்தி போட்டதுனால இவங்களுக்கு 6 ஹிட்டிங் ஈஸி ஆயிடுச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, பஞ்சாப் ஓடி வந்து ஸ்லோவா போடுறதுனால ஃபாஸ்டா போயிடுறீங்க பேட்டிங்க்கு. பால் ஸ்லோன்னு நீங்க செக் பண்றீங்க ஸ்ட்ரோக்கை. அதனால அது கிளியர் ஆகாம கரெக்டா ஃபென்ஸ்ல அரைவடியா மாட்டீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜா போக முடியல ஸ்ட்ரோக்ஸ்க்கு. பிகாஸ் அவங்க ஸ்லோ பியூட்டிஃபுல்லா போட்டாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி வாஸ் பெட்டர். போலிங் ஸ்ட்ராட்டஜி பஞ்சாப் கிங்ஸ். சார் நீங்க சொன்னது ஆக்சுவலா வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு இன்னும் சூப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் இப்போ அவங்களும் நீங்க சொல்ற மாரி இந்த பாடி லைன் பவுலிங் போட்டாங்க. இவங்களும் பாடி லைன் பவுலிங் போட்டாங்க. ஆனா இவங்க வந்து நார்மல் ஸ்பீட்ல அப்படியே போடுறனால, பஞ்சாபோட பேட்டர்ஸ் வந்துட்டு அத அழகா வந்துட்டு 6 லைனுக்கு மிட் விக்கெட்லயும், டீப் மிட் விக்கெட்ல அடிச்சுட்டே இருந்தாங்க. பட் வேறஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது நம்ம பஞ்சாபோட பவுலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதே பாடி லைன் தான். அந்த வீலே தான் அடிக்கிற மாரி போடுறாங்க. பட் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி டிசப்டிவ் ஸ்பீட்ல இருக்குது. ஸோ தே வேர் நாட் ஏபிள் டூ கேஜ் இட் ப்ராப்பர்லி. ஆம் ஐ ரைட் சார்? ரைட். இப்ப ஆர்சிபியோட பவுன்சர்ஸ்லாம் பாருங்க. பேட்ஸ்மேனை தாண்டும் போது ஒரு பவுன்ஸ் ஆயிட்டு கீப்பர்ட்டு போகும். விச் மீன்ஸ் இட்ஸ் ஸ்லோ பவுன்சர். ஸோ அவங்க என்ன போட்டாலுமே ஸ்லோவா தான் போடுறாங்க. வேகமா ஷார்ட் பிச் ஸ்ட்ரோக் கொடுக்கவே இல்லை. இத்தனைக்கும் ஜிடியில டெரிபிக் ஸ்ட்ரோக் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க டெவாட்டியெல்லாம் செத்துட்டாரு கடைசியில் அடிக்க முடியாது அவரால். ஏன்னா ஸ்லோவா போட்டு இருக்காங்க. ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் பட் ஸ்லோ. ஜாஸ் பட்லர் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி. கில்லு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. அவங்களோட யூஸ்வல் ஸ்ட்ரைக் ரேட் இல்லாததுக்கு காரணம் ஓடி வந்து மெதுவா போட்டா நீங்களே கம்ப்ளீட் பவரை கொடுக்கணும். பால்ல மொமெண்டம் கிடையாது. அதே ஃபாஸ்டா போட்டீங்கன்னா ஆல்ரெடி பால்ல ஸ்பீட் இருக்கு. நீங்க ஜஸ்ட் கிளைட் பண்ணாத ஸ்டியர் பண்ணாத 6 போடும். அதான் ரொம்ப அழகா பண்ணிட்டாங்க பஞ்சாப். சார் டுவர்ட்ஸ் த எண்ட் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோட ஆரம்பத்தில உங்கள்ட்ட கேட்ட மாரி சார், மாத்தி மாத்தி 2 பேருமே அவங்களோட பெட்டர ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு நல்ல ஐபிஎல் மேட்ச்சா இருந்துச்சு சார் பார்க்கறதுக்கு.
ஸோ இட் இஸ் நாட் லைக் அ கேக் வாக் ஃபார் எனி டீம். இப்போ எந்த ஒரு மேட்ச் நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல அந்த மேட்ச் மொமெண்டம் போயிடுச்சுன்னா அதை பிக் பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்குற எல்லா மேட்சஸும் இருக்குது சார். பட் இந்த டீம்ல விளையாடின 2 டீம்லயே விளையாடின அந்த 22 பிளேயர்ஸ் கிட்ட இருந்து மேபி நம்ம சிஎஸ்கே போன்ற டீம்ஸ் என்ன டேக் அவே எடுத்துக்கலாம் அப்படின்னா த மொமெண்டம் போச்சுனாலுமே அதை நம்மளால திரும்ப வாங்க முடியும் ஒரு T20 மேட்ச்ல. நம்ம அதுக்கான டிட்டர்மினேஷன் காட்டணும்னா அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார். பிகாஸ் ஏன் கேட்குறேன்னா இது வந்து இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேட்சை பத்தி மெயினா எல்லாரும் பேசினது இன்டென்ட் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பாடி லாங்குவேஜ்ல வந்து ஒரு ஃபைட்டை பண்ணி வாடா பார்த்துக்குவோம் அப்படின்ற அந்த பாடி லாங்குவேஜே இல்லையேன்னு ஒவ்வொரு இடங்கள்ல வந்து நம்மளுடைய கேப்டன் ருத்து எப்படி இருந்தாரு, ஃபீல்டர்ஸ் எப்படி இருக்காங்க, மேட்ச் கையை விட்டு போயிட்டு இருக்கு. இவங்க அந்த அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக்ல நின்று பேசும்போது ரொம்ப கேஷுவல் பாடியா அப்படியே நினைச்சேன் போச்சு எப்படி மேட்ச் அப்படின்ற அந்த பாடி லாங்குவேஜ் இருந்தாங்க அப்படின்னு போட்டோலாம் எடுத்து போட்டு நிறைய பேர் ஆன்லைன்ல பேசிட்டு இருந்தாங்க. அதனால கேட்குறேன். ஆமா, இது வந்து இந்த ஒரு இன்ஜுரினால இந்த மேட்ச் போயிட்டாங்க பஞ்சாப். நான் கிளியரா சொன்னேன். டெஃபினட்டா அந்த ஸ்ரேயஸ் ஐயர் கையில அடிபட்டது பாருங்க. ஏன்னா அவர் அடிச்சிருந்த அடிக்கு அவர் கையில அடிப்படல இருந்தா ரொம்ப ஸ்மூத் சைலிங் இருந்தது அவங்களுக்கு. அது அப்படியே ஜின்ஸ் ஆகி மேட்ச் மாறிடுச்சு. ஓகே, பட் எனிவே அவங்க தான் ஜெயிச்சாங்க. சாரி, இந்த மேட்சோடைய டேர்னிங் பாயிண்ட் எங்க குஜராத் டைட்டன்ஸ் கையில வந்ததுன்னா, அவன் சாரி தப்பா சொல்லிட்டேன், இதை கட் பண்ணிட்டுங்க. எங்க வந்து மேட்ச் கையை விட்டு போயிருக்கும்னா இந்த இன்ஜுரி ஆன உடனே தடதடன் விக்கெட் விட ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. ஸ்ரேயாஸ் கையில் அடிப்பட்ட உடனே விக்கெட் விட ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நம்ம டைட்டன் பண்ணிருக்கோம். டைட்டன் பண்ணாம திருப்பி ஷார்ட்டா போட்டு பேஸ் பண்ணிட்டாங்க. அதனால சுபன் கில் கெட்ட போய் கேட்டு இதுக்கு ஒரு மாதிரி மைல்டா திக்கிந்து என்ன போடுறேன் சிக்ஸர்ஸ் கொடுக்கும் போது பிரசித்த. ஸோ அவர் கையில மேட்சை கைக்குள்ள கொண்டு வந்துட்டு பைத்தியகாத்திரமா அந்த கிரிப்பை விட்டார். இன்ஃபேக்ட் அந்த அசோக் லவ்லியா போட்டார். கடைசியில் ஒரு ஓவர் ரொம்ப நல்லா போட்டார். அதனால கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு. அஃப்கோர்ஸ் கானலி வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல்லி இன்டு எலிமெண்ட்ஸ். அது ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க கேட்ட சிஎஸ்கே ரெஃபரன்ஸுக்கு நான் சொல்றேன். கானலி வந்து கரெக்ட் எக்ஸாம்பிள். இப்ப என்ன பண்ணிக்கலாம், சஞ்சு சாம்சன் வந்து பர்கர் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டார். 2-3 பால் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அக்ராஸ் லெக் சைட் லேடி ஆஃப் சைட்ல அவுட் ஆயிட்டு 2 ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காங்க. தோனி இல்ல, பிரேவிஸ் இல்ல, 2 மைனஸ் பாயிண்ட். 2 ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு சஞ்சு சாம்சன், இன்னொன்னு ருத்ராஜ் கைக்வாட். சஞ்சு சாம்சன் அவுட் ஆன உடனேயே ருத்ராஜ் கைக்வாடுடைய மைண்ட் எப்படி போயிருக்கணும்னா, ஃபண்டாஸ்டிக் பிளேயர் போய் ஒரு 60 ரன்ஸ் போச்சு. ஸோ நான் ஆங்கர் பண்ணிட்டோம் ஒரு எண்டு 120th பால் வரைக்கும் நான் அப்படின்னு மைண்ட்ல ஒரு டிட்டர்மினேஷன் வந்திருக்கணும். பட் மாறா அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஸ்டே பண்றதை விட எது முக்கியம், முதல் 6 ஓவர்ல கொள்ளணும் ஆப்போசிஷன் சொல்லிட்டு ஸ்லாகில் ஆடுற மாதிரி ஸ்டம்பெல்லாம் விட்டுட்டு போய் ஆர்ச்சர் அப்படி ஆண்டார் பார்த்தீங்களா. அதுதான் டேர்னிங் பாயிண்ட். கோனலி மாதிரி எனக்கு ஸ்ட்ரைக் வருதுன்னு நான் பாட்டு நின்று இருக்க ஒரு ரெண்டு நின்றுட்டார் பாருங்க கோனலி. அதை ருத்ராஜ் நேற்று பண்ணியிருந்தாருன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 ரன்ஸ் வந்துருக்கும். நம்ம போலிங் தட்டியும் கொடுத்து போகிற வேறு விஷயம். பட் அட்லீஸ்ட் இருக்கிற மேட மேட்ச் அவுட் ஆஃப் இட் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப மீக்கா சரண்டர் ஆயிருக்க மாட்டோம். அதை அவர் பண்ணிருக்கலாம். ஸோ அதுதான் கோனலி இன்னைக்கு ஆனது பெஸ்ட் எக்ஸாம்பிள், டாப் கிளாஸ் எக்ஸாம்பிள். பயங்கர பட்டி ஸ்மாஷிங் ஹிட்டரு சடன்லி கோயிங் இன் டு த ஷெல் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஒன்னு திடீர்னு விக்கெட் 3-4 விக்கெட் விழுது, இன்னொன்னு ஸ்ட்ரைக் வராம இருக்கு. அது நீங்க நடந்தது. பட் அது வரைக்கும் ஒரு கட்சி ஸ்மூத் சைலிங்கா போற வரைக்கும் கொடுத்த ஒரு ரெண்டு. ஏன்னா அவருக்கு ஆஃப் சைட்ல ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப ஆடுவார். கடைசி வின்னிங் ஸ்ட்ரோக் பாருங்க, பேக்ல போய் ஒரு பஞ்ச் பியூட்டிஃபுல்லா தெரிச்சுன்னு போகுது 4 ரன்ஸ். ஸோ அவருடைய அவுட்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரோக் பிளேயே கிளாஸ் மாதிரி ரொம்ப கிரீஸ்ல அடிக்கிறது. ரஷீத் கான் அவர் அச்ச சிக்ஸஸ் வந்து ரஷீத் கானுக்கு மிரண்டர். ரஷீத் கானுக்கு ஏன் கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்றேன், ரஷீதோடைய பீக் ஃபார்ம்ல பவுலிங் கொடுத்தா ஃபிளைட் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுவார். ஃப்ரண்ட் ஃபுட்ல பால் உள்ள வரப்போதா வெளில போதான்ற கெஸ்ஸிங்லேயே ஆடுவாங்க எல்லாரும். அதை டோட்டலா விட்டுட்டு நடுவில் ஒரு பீரியட்ல வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் போலிங் ப்ராப்ளம் ஆன போது ஃபாஸ்ட் ஒன் போடாங்க சார் பார்த்தீங்களா. அதை மாதிரி ரஷீத் கான் பாதி பிச்சில் போடாங்க சார் எல்லா பாலும். அதை பியூட்டிஃபுல்லா கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு கானலி. அங்கேருந்து அப்படி அடிச்சு 6 அடிச்சு. அதனாலதான் அவருக்கு அவ்வளோ கோவம் வந்தது. இந்த பிரப்சம்பர் விக்கெட் எடுத்து கிரிமேஸ் பண்ணாரு. அந்த கோவம் வந்து ஏன்னா ஒரிஜினல் போலிங் வரல, அதனால தான். ஸோ இதை நீ வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். கொர்னலி வாஸ் சோ, அதுவும் ஒரு பிகினர் இப்பதான் வர இந்த பிளேயர். அவர் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல் டெம்பரமெண்டோட இவ்வளோ ஸ்ட்ரோக்ஸ் வச்சுன்னு மீதி எத்தனை ஸ்ட்ரோக் பிளேயர் சொன்னாங்க வராங்க, எல்லாரும் வராங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டேயிங் மைண்ட் இல்லவே பாருங்க, இவர் இருந்து பாருங்க பியூட்டிஃபுல்லா. சரி சார், முக்கியமான விஷயம் சார். தோ ஜிடி பக்கம் இந்த மேட்ச் போலனாலுமே கூட இந்த கடைசியில வந்து 18th ஓவரை வந்துட்டு கில் நம்ம அசோக்னு ஒருத்தர் கொடுத்தா, அவர் அசோக்
அப்படின்னு வெறித்தனம் பண்ணிட்டாரு சார். ஆனா நிஜமா. யா எல்லாருமே சொல்லிட்டாங்க, அசோக் டைரியில குறிச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அசோக் வந்து கலக்கிட்டார். உண்மையிலேயே அந்த 2 ஆனா அதான் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா கில்லுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருந்தது பாருங்க. ஏன்னா ஒரு ஷேர் 2 சிக்ஸ் அடிச்சப்பறம் கூட திருப்பி அவரை கொண்டு வந்தா தெரியுங்களா அந்த குரூஷியல் ஓவருக்கு. அதனால தான் மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சு. பிரசித்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்லணும், சார் உங்களுக்கு மூளை இருக்கு சார், பட் ஏன் பிடிவாதமா யூஸ் பண்ண மாட்டேங்குது சார், யூஸ் பண்ணுங்க சார், உங்களுக்கு தான் யார்கர் வருது, கடைசியில சிக்ஸ் அடிக்கச்ச கூட பார்ட்லெட்டுக்கோ இல்ல கான்லிக்கோ போட்டு காமிச்சார் யார்கர் போட்டு காமிச்சார். ஸோ என்னன்னா பலா, Prasid has got the capacity to bowl Yorkers. He's got the capacity to bowl wide Yorkers. எல்லாமே அவருக்கு இருக்கு. பட் he gets carried away because ஷார்ட் பால்ல அவருக்கு விக்கெட் விழுந்திருக்கு இன்னைக்கு. அப்படின்னு ஒண்ணு ஸ்டாயினிஸ் எப்படின்னாரு இல்லையா, ஸ்டாயினிஸ் எப்படின்னாரு, ஒரு க்ளோஸ் பால ஃபிளிக் ஒரு கேட்ச், ஒரு கார்ட் பெயிண்ட் ஷஷாங்க் அவுட் ஆனது, இதெல்லாம் வந்த உடனே நம்ம நார்மலா டெஸ்ட் மேட்ச் மாதிரியே போடலாம், ஷார்ட் ஆஃப்ல இருந்து குட் லைன் போடலாம். அதுதான் பண்ணக்கூடாதுன்ற. உங்களுக்கு டேலண்ட் இருக்கலாம், எந்த டேலண்ட்டை எப்போ யூஸ் பண்ணுன்ற ஒரு வேணும். ஒரு யார்கர் தான் இன்னைக்கு தேவை. ஓவர் பிச் சேஃபர். ஏன்னா ஓவர் பிச்ச புது பேட்ஸ்மேன் வந்தவொடனே டிக் பண்ணி சிக்ஸ் அடிக்க முடியாது. அது லோ ஃபுல் டாஸ் ஆனாலுமே பரவாயில்ல. தட்ஸ் a safer ball. The most dangerous ball for your own team is to bowl a good length or a short ball. அதை கரெக்டா போட்டு வச்சார். ரைட் சார். மேட்ச் வந்து இன்னைக்கு உண்மையாவே நீங்க ஒரு இடத்துல வந்து சொல்ல போறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு எத்தனை ஸ்டார் அப்படின்றத நான் கேட்க போறேன். பட் பிஃபோர் தட் இந்த ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்டுக்கு வருவோம் சார். மெரிபா பண்ணி சொல்லாது சார், ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் ஆஃப் த டே என்ன சார்? இன்னைக்கு என்ன சார் ரிஃப்ரெஷிங் மொமெண்ட்? Refreshing moment has to be shared by two, seriously. Because ஒரு என்விரான்மெண்ட்ல, கிரிக்கெட் என்விரான்மெண்ட்ல ஆளையே காணும், எங்கடா இருக்காருன்னு உத்து பார்க்கும்போது அதே போலிங் தான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சஹல் போட பார்த்தீங்களா போலிங்க, அதுவும் லெக் ஸ்பின் டு டாப் ஹிட்டர்ஸ் போட்டு 2 விக்கெட் வைட்டலாக எடுத்தது வந்து கிளாஸ். அது வந்து ரிஃப்ரெஷிங் மூமெண்ட். அண்ட் நியூ கமர் கார்னலி ஆன் த பேட்டிங் ஜஸ்ட் அமேசிங். அந்த டஃபஸ்ட் ஸ்பின்னர் அடிக்கிற சிக்ஸர்ஸாக இருக்கட்டும், என்டர்டெய்னிங் ஆடிட்டு கிளீனா ஷெல்லுக்குள்ள போயிட்டு டீம் தான் முக்கியம் ஆடி கடைசியில் இந்த வின்னிங் ரன் அடிக்கிற வரைக்கும். ஸோ 2 இந்த பக்கம் ஒரு ரெஃப்ரெஷிங், அந்த பக்கம் ஒரு ரெஃப்ரெஷிங். பிரில்லியன்ட், ஜஸ்ட் பிரில்லியன்ட். கார்னலி ஃபைனலி இட்ஸ் கார்னலின்னு ப்ரூவ் பண்ணது. எஸ் சார். இப்போ சொல்லுங்க சார், ஒரு 3.5 ஸ்டார் ரேட்டிங்கா கொடுத்து எனக்கே என்னடா இது டெய்லி சார் 3.5 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன சார், ஹவு மச் ரேட்டிங்ஸ் ஃபார் த மேட்ச்? இந்த இது வரைக்கும் நடந்துக்கிற மேட்ச்ல த்ரில் ஃபேக்டர், இப்படி கூட போகல அப்படி கூட போகலன்னு சொல்லிட்டு மீதி வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த மேட்ச் அப்பா தான் அப்படின்ற ஒரு ஃபீலை கொண்டு தந்தாலும் 4, டெஃபினெட்லி 4 stars ஃபார் திஸ் மேட்ச், நோ டவுட் அபவுட் இட். சூப்பர் சார். எந்த வகையில முடிக்க போறீங்க உங்களோட ஸ்டைல்ல? நான் ரெடி ஆயிட்டேன். என்ன சார், நான் அப்படி ஓரமா போய் ஒரு 100 மீட்டர் தள்ளி நிக்கட்டுமா? அதாவது 17 for 5 175 நாட் அவுட் அட் கபில் தேவ் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டா கபில் தேவ் அடிச்சாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி பிபிசி ஸ்ட்ரைக் அந்த வீடியோ இல்ல. அவன் அந்த பிளேயர்ஸுக்கும் அங்க இருந்த ஸ்பெக்டேட்டர்ஸுக்கு மட்டும்தான் அதை பார்த்தாங்க. பட் இந்த டீம்ல, பஞ்சாப் டீம்ல மட்டும் வீடியோ இல்லைன்னா ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா ஒரு பிளேயரே வீடியோவா இருக்காரு. யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா காணொலி காணொலி ஆல்ரெடி எனக்கு முடியல சார், ஒரே கோல்டு. இதுல நீங்க வேற. உங்களுக்கு முடியல, எனக்கு முடியல, என்ன anyway. காணொளி. ஓ வாவ்! இதை நான் யோசிக்கவே இல்லை சார். 3 மணி நேரம் மேட்சை பார்த்தேன், ஆனா காணொளின்றது எனக்கு தோணவே இல்லையே சார். காணொலியில பாத்திருக்கீங்க, அதுல காணொலியே பாத்திருக்கீங்க, ஆனா நீங்க காணொலி யோசிக்கல சார். டெஃபினெட்லி. ஸோ நாளைக்கு மேட்ச் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். அடுத்தடுத்த மேட்சஸ் இன்னும் இதுலேருந்து ஆரம்பிச்சு மற்ற டீம்ஸ் பார்த்து அடடா இது மாதிரி நம்மளும் ஒரு மேட்ச் ஆடணும்ப்பா அப்படின்னு ஆசைப்பட்டு ஆடுவாங்கன்ற நம்பிக்கையோட வீடியோ முடிப்போம் சார். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், ஃபேன்ஸுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது, நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து கோவம் வரும்னு நினைச்சேன். யூஸ்வலாக எல்லாரும் சிஎஸ்கே வரப்பட்டு கோவம் வரும், என்கிட்ட வந்து வீடியோ போக சொல்லுங்க எல்லாரும். அதை விட்டுட்டு கொஞ்சம் ஆறுதலாக இருந்ததுன்ட்டேன். நம்ம சொன்னது ஆறுதலாக இருந்தது சொன்னதே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். அது தேங்க்ஸ். நம்ம 2 பேருமே எடுத்துக்கலாம் அந்த காம்ப்ளிமெண்ட்டை. ஸோ அதனால மேட்சோட எக்ஸைட்மெண்ட் ஸ்டேஜ் வந்து இப்போ ட்ரிகர் ஆயிருக்கு இன்னைக்கு மேட்ச்ல. நாளைக்கு மேட்ச் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வித் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் along with fun, of course. நாளைக்கு சந்திக்கிறோம் on our favorite RRR. Meriba Paneer Soda. I trust Meriba.